وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இன்றைய விளக்க உரையை நான் தொடங்குகின்றேன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்றைய தினம் நாம் சூரத்துல் ஹுஜராத் மற்றும் காஃப் போன்ற அத்தியாயங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, சூரத்துல் ஹுஜராத் என்பது 49வது அத்தியாயமாக இருக்கின்றது. இதற்கு அறைகள் என்று பெயர். அறைகள், ஹுஜராத் என்றால் அறைகள். அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் ஒரு முஸ்லிம்களுக்கு விசுவாசிகளின் உண்மையான ஒழுக்கங்களை கற்பிக்கிறார். இதனுடைய முதல் 5 வசனத்தில் அல்லாஹ்வோடும் அவன் தூதரோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வாறு மோமின்கள் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதரோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிறார். பிறகு 6வது வசனத்தில் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதர் மீதோ ஒரு குழுவினர் மீதோ அல்லது சமூகத்தின் மீதோ சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அந்த குற்றச்சாட்டின் அல்லது ஒரு செய்தியின் அதுக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய செய்தியின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதின் அவசியத்தை சொல்லி காட்டுகின்றார். ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தி உண்மையா இல்லையா என்று ஆய்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அதனால் சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படும், அல்லது தனி மனித ஒழுக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும், அல்லது ஒரு குழுவினுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அதற்கு பிறகு 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஈமானை உங்களுக்கு பிரியமானதாக ஆக்கியிருக்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் ஈமானை அலங்கரித்திருக்கிறான், குஃபுரையும் மாறு செய்வதையும் பாவம் செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்கியிருக்கிறான். இதையெல்லாம், இந்த பாவம் செய்வதை, குஃபுர் செய்வதை, மாறு செய்வதை எல்லாம் விலகி ஈமானை நேசித்து ஈமானை தன்னுடைய உள்ளத்தில் அழகாக ஆக்கி அலங்கரித்து வாழக்கூடிய மனிதர்கள் தான் நேர்வழி பெற்ற நியாயவான்கள் என்று அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லி காட்டுகின்றான். பிறகு 9வது வசனத்தில் முஸ்லிம்களுடைய சமூகத்தில் 2 பிரிவினரிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு சண்டை வருகின்ற பொழுது மற்றவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறான். பிறகு 10வது வசனத்தில் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சகோதரத்துவ வாஞ்சையை எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்றார். பிறகு 11 மற்றும் 12வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமூக சீர்கேட்ட, அதாவது சமூக ஒழுக்கத்தை குறைப்பதற்காகவும் சமூகத்தில் சீர்கேட்டை வளர்ப்பதற்காகவும் சகோதரத்துவத்த வாஞ்சையை கெடுப்பதற்காகவும் இருக்கக்கூடிய சில மோசமான தீமைகளை அல்லாஹ் தஆலா பட்டியல் போடுகிறார். ஒருவர் இன்னொருவரை குறித்து கேலி பேச வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒருவரை தாழ்வாக கருத வேண்டாம், அவருக்கு புனைப்பெயர்களை வைத்து பட்டம் சூட்டி அழைக்க வேண்டாம், ஒருவர் மற்றவருடைய விவகாரங்களை தலையிட வேண்டாம், ஒருவர் மற்றொரு விவகாரத்தை துருவி துருவி ஆராய வேண்டாம், ஒருவரை குறித்து இன்னொருவர் தவறான சந்தேகம் கொள்ள வேண்டாம், புறம் பேச வேண்டாம், கோல் மூட்ட வேண்டாம், அவதூறு பரப்ப வேண்டாம்.
இது எல்லாம் சமூக சீர்கேடுகள். ஒற்றுமையாக வாழக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள். இதனால் சகோதரத்துவ வாஞ்சை கெட்டுவிடும், சமூகத்துடைய ஒழுங்கு தடிகட்டி போய்விடும் என்பதை அல்லாஹு தஆலா விளக்குகிறார். பிறகு 13வது வசனத்தில் எல்லோரும் ஒரு தாய் தந்தை பெற்ற மக்கள். இங்க யாரும் ஒருவர் மற்றவரை தாழ்ந்தவர்கள் அல்ல, ஒருவர் இன்னொருவரிடம் மேலானவர் அல்ல. நிறத்தால், மொழியால், இனத்தால், தேசியத்தால், நாட்டால் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. ஒருவர் உயர்ந்திருக்கிறார், ஒருவர் சிறந்த இடத்தை பிடித்திருக்கிறார், இன்னொருவரிடம் ஒருவர் மேலோங்கி இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இறையச்சம் தான். இறையச்சத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை விட உயர்வாக ஆக முடியுமே தவிர மற்ற எந்த அடிப்படையிலும் அவர் கோத்திரத்தின் அடிப்படையிலோ குடும்பத்தின் அடிப்படையிலோ அல்லது ஒரு கௌரவத்தின் அடிப்படையிலோ உயர முடியாது. இந்த கோத்திரம் இருப்பது, குடும்பம் இருப்பது, இதெல்லாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்வதற்குத்தான் என்ற ஒரு முத்தாய்ப்பான விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கடைசியாக 15வது அத்தியாயத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் உண்மையான மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி ஒழுக்க விழுமியங்களின் ஒட்டுமொத்த உருவமாக இந்த சூரத்துல் ஹுஜராத் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த ஹுஜராத் அறைகள் என்று இதுக்கு இந்த சூராவுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி, ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த 4வது வசனத்தில் ஒரு ஹுஜராத் என்ற வார்த்தை வருது. பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒன்று சந்திக்க வந்தார்கள். மதிய நேரம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நல்ல உறங்கி ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமாக அழைக்கிறார்கள். யா முஹம்மத், யா முஹம்மத் என்று அழைக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் சிரமத்தை கொடுத்தது. எனவே இது ரசூலுல்லாஹ் மரியாதைக்கு இழுக்கு, இது அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை அல்ல என்பதற்காக இந்த வசனங்கள் இறங்கியது. அதனால இந்த சூராவுக்கு ஹுஜராத் அறைகள் என்று பெயர் வைக்கப்பட்டது. நீங்க கூட இப்ப கூட மதீனாவுக்கு போனா பார்க்க முடியும், ஆனா பெண்கள் பார்க்க முடியாது. ரவுதா ஷரீஃபுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் ஒதுக்குறாங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க போனீங்கன்னா, அந்த ரவுதாக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வீட்டுக்கு முன்னாடி 3 தூண் இருக்கும். 3 தூண், அந்த ஓரம் நடுவுல ஒரு தூண், இந்த ஓரம் தூண் இருக்கும். அந்த 3 தூண் ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கும். உஸ்துவான ஆயிஷா, ஆயிஷாவுடைய தூண். உஸ்துவான ஹுஜராத், அறைகளுடைய தூண். உஸ்துவான அபு லுபாபா, அபு லுபாபாவுடைய தூண் எழுதப்பட்டிருக்கும். 3க்கும் 3 வித சரித்திரம் இருக்கிறது. இப்ப நடுவுல உள்ள நடுவுல நல்ல பண்ண பாருங்க, ஹுஜராத் எழுதிருக்கும். உஸ்துவான ஹுஜராத் எழுதிருக்கும். ஹுஜராத் என்று சொன்ன அறைகள். அங்கதான் அந்த மக்கள் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டது, சப்தமா அழைச்சாங்க. எனவே அது நினைவுக்கு முகமாக அந்த என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தூணை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப பனு தமீம் குலத்தாருக்கு ஒழுக்கம் கற்பிக்கப்படுகின்றது. அது பின்னாடி இன்ஷால்லா அது வருது. அப்ப அல்லாஹ் ஆரம்பத்துல எப்படி சொல்றான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு முந்தியும் அவருடைய தூதருக்கு முந்தியும் நீங்கள் போய்விடாதீர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய முன்னிலையிலும் ரசூலுடைய முன்னிலையிலும் நீங்கள் முந்தாதீர்கள். நம்ம சொல்லுவோமா இல்லையா, எனக்கு முந்தி போகாதீங்க, உன் தாய் தமருக்கு முந்தி பேசாதீங்க என்று சொல்லுவோமா இல்லையா? அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு முந்தியும் ரசூலுக்கு முந்தியும் நீங்கள் பேசாதீர்கள் அல்லது போகாதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நிச்சயமா அல்லாஹ் தஆலா செவியேற்கக்கூடியவன், யாவற்றை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். என்ன பொருள் இது? இப்ப நமக்கு முன்னாடி அல்லாஹும் இல்ல, ரசூலும் இல்ல. இப்ப இதை நம்முடைய விஷயத்தை இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், இன்று நமக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இருக்கின்றது, ரசூலுடைய கலாம் ஹதீஸ் இருக்கின்றது. அந்த இரண்டுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படும் போது நாம பேசக்கூடாது, அமைதியாக அதை கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதும் போது மற்ற எந்த வேற எதையும் படிக்க கூடாது. வாகனத்தை போய்கிட்டு இருக்கோம், வண்டியில் உள்ள ரேடியோல வந்து குர்ஆன் ஓதப்படுதுன்னு சொல்ல அதை கேட்கிறோம் என்றால் அந்த குர்ஆனை ஓதுவதை
கேட்பதை விட்டுவிட்டு பேசிக்கொண்டு போக கூடாது, பேச்சை நிறுத்திவிட வேண்டும். குர்ஆன் கிராத்தை வச்சிருக்கோம் என்று சொன்னால் அந்த கிராத்து கேட்கணும். நிறைய பேர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும், வண்டியில் உட்கார்ந்து போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு நீங்க பேசணும் அல்லது குர்ஆனை கேட்கணும். நீங்க பேசணும் விரும்புறீங்களா, குர்ஆனை அணைச்சிடணும். குர்ஆனை ஓடுதா நீங்க பேசக்கூடாது. அப்ப பேசுவது என்பது குர்ஆனுடைய மரியாதைக்கு இழுக்கு. அதே போன்று ஹதீஸ் சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன, அதை உட்கார்ந்து மரியாதையா ஒழுங்கா கேட்கணும், பேசக்கூடாது. அது இடையூறு செய்யக்கூடாது, அது கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுக்கணும். இப்ப இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு முந்தி பேசாமல் இருப்பதற்கு சமம். அதே போன்று ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது, நமக்கு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொன்னார்கள் என்று ஒரு சுட்டி காட்டப்படுது சொன்னா, ஆமா சத்தக்கா அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்கிறாங்களா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய கருத்தை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று பின்வாங்கிட வேண்டும். ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறோம், ஒரு மார்க்கத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனா அந்த மார்க்கத்திற்கு வழங்கப்பட்ட மார்க்கத்திற்கு எதிராக அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லோ செயலோ இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கின்றது என்றால், அல்லாஹ்வுடைய சொல் எனக்கு எதிராக இருக்கின்றதா, அல்லாஹ்வின் தூதருடைய சொல் அல்லது செயல் என்னுடைய மார்க்கத்திற்கு எதிராக இருக்கிறதா, நான் சொன்ன தப்பு, நான் அதை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யணும், பின்வாங்கிட வேண்டும். இதுதான், இவ்வாறுதான். அப்ப அல்லாஹும் அது தூதர் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதுக்கு மறுபேச்சு பேசக்கூடாது. அப்படி மறுபேச்சு பேசினால் இது அதிக பிரசங்கித்தனம், அல்லாஹ்வை தூதரை முந்துவது போன்று. அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்பட்ட அமைதியாக இருக்க வேண்டும், ரசூலுடைய கலாம் சொல்லப்பட்டால் அவருடைய மொழிகள் சொல்லப்பட்ட அமைதியாக இருக்க வேண்டும், அதற்கு இடையூறு செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஒழுக்கங்கள். இதை நாம் என்ன செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅத் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய சத்தங்களை நபியுடைய சத்தத்தை விட அதிகமாக உயர்த்தாதீர்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசிக் கொள்கிற மாதிரி நபியோட நீங்கள் பேசாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் உணராமலேயே உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உங்க சத்தத்தை உயர்த்தாதீங்க. அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னாடி நீங்க ரொம்ப குரல் தாழ்த்தி பேசுங்க. நீங்க ஒருவருக்கு எப்படி சகஜமா பேசிக் கொள்வீங்களோ அந்த மாதிரி ரசூலை நீங்க நினைக்காதீங்க. அவங்க ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய மரியாதை கண்ணியம் கொடுத்து நீங்க பேசுங்க என்பதாக அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகின்றான். அன்பு சகோதரர்களே, சாபித் பின் கைஸ் என்ற ஒரு சஹாபி, இந்த ஆயத்து இறங்கியதுக்கு அப்புறம் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரவே இல்லை, வீட்டிலேயே முடங்கி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம், சாபித் பின் கைஸ் வீட்டுக்கு வரவே இல்லையே, என்ன காரணம், ஏன் அவங்க வரல என்று மக்கள்கிட்ட கேட்டபோது மக்களுக்கு யாருக்கும் பதில் தெரியல. உடனே நீங்க அவர் வீட்டுக்கு போய் அவர் என்ன விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவரு வீட்டுல உட்கார்ந்து ஓரமா முடங்கி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். அவரை கேட்கப்பட்டது, ஏன் நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்கள், எதனால ரசூலுல்லாஹ் சபைக்கு வரமாட்டேங்கிறீங்க என்று கேட்கப்பட்ட போது அந்த சஹாபி சொல்கிறார், நண்பரே, அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சப்தத்தை விட நபியுடைய சப்தத்துக்கு மேல உங்களோட சப்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். என்னுடைய சப்தமும் உயர்ந்த சப்தம், எனக்கு மெதுவா பேச தெரியாது, எங்கே எனக்கு எதிராகத்தான் இந்த வசனம் இறங்கி இருக்கின்றதோ என்று நான் அஞ்சுகிறேன், அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து பேச பயப்படுகிறேன், எனக்கு எதிராகத்தான் இந்த வசனம் இறங்கி இருக்கின்றது என்று அமல்கள் அழிந்து விடுமோ என்று நினைத்து நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக பதில் தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார்கள், சாபித்தே, இந்த வசனம் உண்மை குறித்து இறங்கவில்லை, உம்முடைய சப்தம் இயற்கையானது, நீ வேணும் என்று சப்தம் ஓய்ந்து பேசல, அது இயற்கையானது, அதனால உங்களுக்கு எதிராக அந்த வசனம் இறங்கவில்லை என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சஹாபிக்கு ஆறு சொல்கிறார்கள். இது ஏன் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற பொழுது விரிவாக நிறைய ஆதாரப்பூர்வமான செய்திகள் கிடைக்காவிட்டாலும் ஒரே ஒரு செய்தி ஒன்று கிடைக்கிறது என்று சொன்னால், இந்த பனூ தமீம் கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்த சமயத்துல அது குறித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அபூபக்கர் ஒண்ணு சொல்ல, அதுக்கு எதிராக உமர் சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு நான் சொல்றதா சரி, இவரை நான் சொல்றதா சரி என்று பேசிக் கொண்டிருக்கும் சப்தம் இயற்கையாக உயர்ந்து விட்டது. எனவே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான் என்பதாக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது.
இதுதான் எல்லா அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த வசனம் இறங்கிய பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு மெதுவா பேசுவார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் நீங்க என்ன சொல்றீங்க திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மெதுவா பேசுவாங்க ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. ரசூலுல்லாஹ் உமர் பேச ரசூலுல்லாஹ் சரியா கேட்க முடியாது, வேற வழியே இல்லாம ரசூலுல்லாஹ் திருப்பி சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பௌயமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அவரவர்கள் இந்த வசனம் எனக்காகத்தான் அடக்கப்பட்டது என்பதாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய அதவான நடவடிக்கை, ஒழுக்கமான நடவடிக்கையை ரசூலுல்லாஹ் கொண்டு ஆக்கி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா அந்த ஹுஜ்ராத் அந்த பனூ தமீம் கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இன்னல்லதீன யகுதுன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹி உலாயிக அல்லதீன அம்தஹன அல்லாஹ் குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் அதீம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பு எவர்கள் தன்னுடைய சத்தத்தை தாழ்த்தி பேசுகிறார்களோ அவர்களுடைய இதயத்தை அல்லாஹ் தக்வாவுக்காக சோதிக்கிறான். அவர்களுக்கு மக்ஃபிரத் என்ற பாவ மன்னிப்பும் மகத்தான் நற்கூலி உண்டு. இன்னல்லதீன யுனாதுனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன். நிச்சயமாக நபியே, அறைகளுக்கு பின்னால் இருந்து உங்களை எவர்கள் அழைத்தார்களோ அவர்கள் அதிகமானோர் அறிவில்லாதவர்கள். அன்னஹும் ஸபரு ஹத்தா தഖுஜ இலைஹிம். நீங்க அவர்கள் பக்கம் திரும்பி அவர்கள் பக்கம் வெளியே செல்கின்ற வரை, அவர்கள் பக்கம் நீங்கள் செல்கின்ற வரை அவர்கள் பொறுமையாக அமைதி காத்திருந்தால் லகான கைரல் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன் கிருபையுடையவனாக இருக்கின்றான் என்பதாக அந்த பனூ தமீம் கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவர்களுக்கு என்ன செய்யல, அக்கல் இல்ல. அப்ப யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா பேசுறாங்களோ, குர்ஆன் ஹதீஸை பேசப்படும் போது தன்னுடைய சப்தத்தை உயர்த்துகிறார்களோ, குர்ஆன் ஹதீஸுக்கு அது பேசப்படும் சபைகளில் இடையூறு செய்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் புத்தி இல்ல, அறிவு இல்லை என்று இந்த வசதி மூலமாக அறிஞர்கள் முடிவு சொல்கிறார். எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் சபையிலே நம்ம ஒழுங்காக இருக்க வேண்டும். அதுக்கு இடையூறு செய்யக்கூடாது. நம்முடைய சத்தத்தை அதுக்கு எதிராக நாம் உயர்த்தக்கூடாது. அமைதியாக இருக்க, இல்லைன்னா பேசாம எழுந்து சென்று வேற இடத்துக்கு நம்ம போய்விட வேண்டியதுதான் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். ஈமான் கொண்டவர்களே, உங்களிடம் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்க நன்கு தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். அந்த செய்தி உண்மையாக இல்லை, தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். எதற்காக? அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின். நீங்க ஒரு அறிவு இல்லாமல் ஒரு சமுதாயத்தை பற்றி தவறான எண்ணம் கொள்வதில் இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். தவறான எண்ணம் ஒரு சமூகத்தின் மீதோ, ஒரு தனி நபர் மீதோ, அல்லது ஒரு குழு மீதோ, யார் மீது ஒரு செய்தி ஒரு பாவி கொண்டு வந்தால் அவர்கள் மீது ஒரு அறிவில்லாமல் ஒரு முடிவு, ஒரு தவறான முடிவு எடுப்பதில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்வதற்காக அல்லது தவிர்த்துக் கொள்வதற்காக நீ என்ன செய்யுங்க, அந்த செய்தியை தீர விசாரித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்தவற்றின் மீது பின்னால் நீங்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது அந்த ஆயத்தை ஏன் இறங்கியது என்பதற்காக ஒரு சஹாபி சம்பந்தமாக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது. ஒரு சஹாபி அவதூறு சொன்னதாக ஒரு செய்தி வருது. ஆனால் அந்த செய்தி சரியானதல்ல. ஒரு சஹாபியை குறித்து இந்த மாதிரி ஒரு அவதூறு தப்பான செய்தியை நாம பரப்பக்கூடாது. எனவே விரிவுரையாளர்கள் அந்த செய்தியை என்ன செய்யறாங்க, மறுக்கிறாங்க. ஒரு சஹாபியா இருந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் மீது ஈமான் கொண்ட ஒரு சஹாபியா இருந்து கொண்டு ஒருவர் மீது இப்படி எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவதூறு அவர் பரப்பி இருக்க மாட்டார். எனவே இந்த அந்த செய்தி இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி, இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக சமூகத்தை குலைக்கக்கூடிய இந்த தீமையான செயலாக இருக்கக்கூடிய இதை அனைவரும், ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த ஒரு நாசகார இந்த திட்டம், சகோதரத்துவ வாஞ்சையை குறைக்கக்கூடிய, ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட வேண்டும். நம்ம யாருமே அவதூறு பரப்பக்கூடாது. அப்படியே ஒரு செய்தி நமக்கு கிடைத்தால் அதை தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பொதுவான விஷயமா என்ன செய்யப்படுது, இது சொல்லப்படுது, புரிந்து கொள்ள வேண்டும். இதோட இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், காஃபுக்கு போவோம். காஃப் வல் குர்ஆனில் மஜீத், இந்த ஹுரூஃபே முகத்தஆத் என்று
சொல்லப்பட்ட அந்த எழுத்துக்கள் மூலமாக தொடங்கக்கூடிய அத்தியாயத்தை இது கடைசி அத்தியாயமாக இருக்கின்றது. அல்லாஹ் இதுல கூட என்ன செய்யலாம், அந்த காஃப் என்று சொல்லி வல் குர்ஆனில் மஜீத், மகிமை மிக்க அல்லது மாண்பு மிக்க குர்ஆன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்றான். சொல்லிட்டு பல் அஜிபு அன்ஜாஹும் முன்திர் மின்ஹும் ஃபகால அல் காஃபிருன ஹாதா ஷைஉன் அஜீப், மாறாக அவர்களிலிருந்தே ஒரு அச்சமூட்ட எச்சரிக்கை செய்தவர் அவர்களிடம் வந்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் ஹாதா ஷைஉன் அஜீப், இது ஆச்சரியமிக்க விஷயமா இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதே விஷயம் தான் சாதுல இடம்பெற்றது. அடுத்து அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன செய்கிறான், அவர்களுடைய அந்த வாதத்தை தொடர்ந்து வைக்கிறான். எப்படி எல்லாம் அவங்க ஏகத்துக்கு எதிராக பேசினாங்க, தன்னுடைய மூதாதையர்களுடைய அந்த வழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டு தன்னுடைய நியாமத்துகள் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட நியாமத்துகள் அல்லாஹ் அவர்கள் மீது சொரிந்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிறகு நூஹ் சமுதாயம், சமூது சமுதாயம், ஆது, ஃபிரௌன், லூத், ஷுஐபு சமுதாயங்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டன என்பதை அதை சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு அதுக்கு ஒரு 16வது வசனத்துல இறைவன் சொல்லுகின்றான், வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விஸ் பிஹி நஃப்ஸுஹு வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாம் தான் மனிதனை படைத்தோம், அவனுடைய நஃப்ஸ் அவனுக்கு எதை தூண்டுகிறது என்பதை நாம் அறிவோம், நாம் அவனுடைய பிடரி நரம்பை விட மிக்க அருகில் அவனோடு இருக்கிறோம், மிக்க நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிடரி நரம்பு எங்க இருக்கு, நமக்கு பின்னாடி இருக்கு, இதை விட மிக்க நெருக்கமாக நாம் அவனோடு இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான். மிக முக்கியமான வசனம், இது தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், அவனுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து எழுத்தெழுதக்கூடிய 2 பேர் எழுத்தெழுதும் போது மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவனிடத்தில் எழுதக்கூடிய அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், எதிர்பார்த்து காத்திருந்து எழுதக்கூடிய கண்காணிப்பாளர் இருந்தே தவிர எந்த ஒரு வார்த்தையும் அவன் மொழிவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டு. நம்முடைய 2 பக்கமும் 2 மலக்குமார்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இன்ஃபித்தார் சொல்லி காட்டுகின்றான், கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன், கண்ணியமிக்க எழுத்தாளர்கள், அவர்கள் நீங்கள் செய்வதை எல்லாம் அறிகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். தனக்கு பிறகு நீங்கள் செய்வதை அறிகிறார்கள் என்பதை அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான் என்றால் இந்த மலக்குமார்களுக்கு, நம்மிடையே இருக்கக்கூடிய 2 தோல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலக்குமார்கள் குறித்து தான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகிறார்கள் என்று. யாருக்கும் அல்லாஹ் அப்படி சொல்லல, தனிபதி சொல்லி காட்டுறான், நீங்கள் செய்வதை அவன் அறிகிறான், நீங்க செய்வதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். இதே போன்ற ஒரு விஷயத்தை இந்த 2 மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் கண்ணியமிக்க எழுத்தாளர்கள், நீங்கள் செய்யக்கூடியவர்கள் அறிகிறார்கள் என்று அந்த அளவுக்கு மிக முக்கியமான வானவர்கள் இருக்கிறார்கள். எதுவும் அவர்களிடமிருந்து மறையாது, எந்த ஒன்றை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். அந்த 2 பேர், அதாவது இந்த மேல அல்லாஹ் சொன்னானே, வலதுபுறமும் இடதுபுறமும் எடுத்தெழுதக்கூடிய 2 பேர் எடுத்தெழுதும் பொழுது காத்திருந்து வெயிட் பண்ணி நம்முடைய செயல்பாடுகளை கண்காணித்து எழுதக்கூடிய அந்த நிலையில் யாரும் அவர்களிடமிருந்து அவர்களுக்கு தெரியாமல் எந்த ஒன்றை ஒழிய முடியாது என்று அல்லாஹ் சொல்றான். எனவே நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானதாக ஆகிவிடுகின்றது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுவிடுகிறது என்றால் அவன் சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறான். அவன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்திவிடுகிறது என்று சொன்னால் அவன் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தூரம் நரகத்தில் வீசி எறியப்படுகிறார் என்பதாக சொல்லி காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் நாவை திட்டுகின்றன. கை திட்டுகிறது, கால் திட்டுகிறது, காது திட்டுகிறது, மூக்கு திட்டுகிறது, ஏன் உதரம் கூட திட்டுகிறது. எல்லா உறுப்புகளும் திட்டுகின்றன. என்ன திட்டுகின்றன? நாவே
எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை அஞ்சு கொள்வாயாக. நீ ஒழுங்காக இருந்தா நாங்கள் ஒழுங்காக இருப்போம். நீ கெட்டு போனா நாங்க கெட்டு போயிடுவோம். ஏனென்றால் சொல்றது நீ, பேசுறது நீ, நீ பேசுறது உள்ள போய் உட்கார்ந்துக்கிடுவ. அடி வாங்க நாங்க. நாக்குக்கு ஒண்ணுமே ஆகாது. கை உடையும், கால் உடையும், உதடு கூட பிச்சு போகும், என் பல்லு கூட உடையும். ஆனா நாக்கு உடையாது. நாக்க நம்ம கட்டாயப்படுத்தி உள்ள கை விட்டு இழுத்து அறுத்தாதான் முடியும். இல்லைன்னு சொன்னா நாக்கு உள்ளே உட்கார்ந்து கொள்ளும். நாக்கு சொல்லக்கூடிய உதிர்க்கக்கூடிய வார்த்தையின் காரணமாக ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளில், பிரச்சனைகளில் மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாள் காலையிலும் எல்லா உறுப்புகளும் நாவை நோக்கி சொல்கின்றன, நாவே எங்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுகொள், இத்தகில்லாஹ ஃபீனா. நீ ஒழுங்காக இருந்தால் நாங்கள் ஒழுங்காக இருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, நீ கோணி விட்டால் நாங்கள் கோணி விடுவோம் என்று மற்ற உறுப்புகள் சொல்கின்றன. எனவே நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், வஜாஅ சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. மௌத்துடைய மயக்கம் உண்மையாலே வந்துவிட்டது. மௌத்துடைய மயக்கம் உண்மையாகவே வந்துவிட்டது. ذلك ما كنت منه تحيد. அந்த மனிதனிடம் சொல்லப்படும், எதை விட்டு நீ விரண்டு ஓடினாயோ அதுதான் இது. எந்த மௌத்தை கண்டு விரண்டு ஓடினாயோ, எந்த மௌத்தைக்கு நீ பயந்தாயோ அதுதான் இது. இதோ வந்து விட்டது உனக்கு. சக்கராத் கால் என்பது மிக கடுமையான ஒரு நிலை. அல்லாஹ் அவர்களே இந்த சக்கராத் காலை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மௌத்துடைய மயக்கமான அந்த நிலை மிக கடுமையானது. அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் ஒரு சக்கராத், எனக்கு 2 சக்கராத், எல்லாத்துக்கும் ஒண்ணு எனக்கு 2. அல்லாஹ் அவர்கள் மௌத்துக்கு முன்பு அவர்கள் பட்ட அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த சக்கராத் ஹால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் 2 மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பமாக இருந்துச்சு. அப்போ இந்த சக்கராத் என்ற மௌத்துடைய அந்த மயக்கம் வராமல் யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் அது வரும். அப்படி வருகின்ற பொழுது எதை விட்டு நீ விரண்டு ஓடினாயோ அதுதான் இது என்று சொல்லப்படும். பிறகு அல்லாஹ் சொல்றான், சூரில் ஊதப்படும், அதுதான் எச்சரிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் சொல்வான், இதான் நான் உங்களுக்கு எச்சரித்த நாள் என்று சொல்வான். ஒவ்வொரு ஆன்மாவும் அதோடு அதை இழுத்து செல்லக்கூடிய ஒருவரும், அதை கூட்டி செல்லக்கூடிய ஒருவரும், அதற்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரும் 2 பேரும் வருவார்கள். நான் மறுமையில நான் போலேன்னு சொன்னா என்னோட 2 பேர் வருவாங்க. அதாவது சொல்ல போனா மொத்தம் 4 பேரு. என்னோட 2 மலக்கு இருப்பாங்க. அந்த மலக்கும் சாட்சி சொல்ல வருவாங்க. என்னை இழுத்து செல்லக்கூடிய ஒருவரும் இருப்பார், இழுத்து செல்லக்கூடிய மலக்கு இருப்பார், எனக்கு சாட்சிகள் சொல்லக்கூடிய மலக்கும் இருப்பார். இந்த 2 பேர் இல்லாம எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ்விடம் போக மாட்டான். ஒவ்வொரு ஆன்மாவும் அதோடு அதை ஓட்டி செல்லக்கூடிய, அதை இழுத்து செல்லக்கூடிய ஒருவரும், சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரும் அவரோடு வருவார்கள். அல்லாஹ்விடம் இருந்து சொல்லப்படும், லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக ஃபபஸருக அல்-யௌம ஹதீத். இந்த விஷயத்தை குறித்து தான் நீ அலட்சியமாக இருந்தாய், இதைத்தான் நீ மறந்தாய், உன்னுடைய கண்களை விட்டு இந்த விஷயம் மறைக்கப்பட்டது, இதை குறித்து நீ சிந்திக்கவே மறுத்து விட்டாய், பார்க்கவே மறுத்து விட்டாய். ஆனால் இப்பொழுது பார், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக, உன்னிடமிருந்து உன்னுடைய திரையை அகற்றி விட்டோம், உன்னிடமிருந்து உன்னுடைய திரையை நாங்கள் அகற்றி விட்டோம். எந்த திரை இந்த மறுமை குறித்து பார்க்காமல் உன்னை தடுத்து கொண்டிருந்ததோ அந்த திரையை நாங்கள் அகற்றி விட்டோம். ஃபபஸருக அல்-யௌம ஹதீத். இன்றைய தினம் உன்னுடைய பார்வை மிக கூர்மையானது. இப்ப எந்த திரை கிடையாது. இப்ப பார், இப்ப இந்த மறுமை வந்துருச்சா, நாங்க சொன்ன மாதிரி எச்சரிக்கப்பட்ட நாள் வந்து விட்டதா, நீ நல்ல கூர்மையா பார்க்கிறாயா என்று அவனுக்கு அங்கே சொல்லப்படும். வகால கரீனுஹு ஹாதா மா லதய அதீத். அருமை சகோதரே, அவனுடைய கரீன், அவரோடு இருந்தவர் சொல்லுவார், இது மலக்கு. ஏற்கனவே சூரத்து ஸுக்ரூப்ல படிச்சோம், கரீன் என்பவர் ஷைத்தானுக்கு படிச்சோம். ஷைத்தான் கூடவே அல்லாஹ் தஆலா ஒரு ஷைத்தானை சாட்டிவிடும், அவனுக்கு கரீன் என்று படிச்சோம். ஆனா அல்லாஹ் இந்த சூறால கூடவே இருக்கக்கூடிய மலக்குக்கும் கரீன் என்று சொல்கிறார். அவர் கூடவே இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுவார், இதோ என்னிடத்தில் அவனை குறித்த பதிவேடு தயாராக இருக்கின்றது என்று சொல்வார். அல்கியா ஃபீ ஜஹன்னம குல்ல கஃபாரின் அனீத். அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
நீங்க ரெண்டு பேரும், அதாவது அவரோட வந்தாங்க இல்லையா, அவரை ஓட்டி கொண்டு வரக்கூடிய அல்லது இழுத்து கொண்டு வரக்கூடிய அவரும் சாட்சியாளர் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் அல்லாஹ் சொல்லுவான், நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு வம்புக்காரர்களையும் வம்பு செய்யக்கூடியவனையும் காஃபிரையும் நரகத்துல தூக்கி போடுங்க என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அல்லாஹ் சொல்லி காட்டான் 27வது வசனத்துல, கால கரீனுஹு ரப்பனா மா தகைத்துஹு வலாக்கின் கான ஃபீ ضلال بعيد. இந்த இரண்டாவது கரீன் என்பது ஷைத்தான். அவனோடு தோழனாக இருந்த ஷைத்தான் சொல்லுவான், அவனோட கரீன், முதல் கரீன் மலக்கு, இந்த இரண்டாவது கரீன் ஷைத்தான் சொல்லுவான், எங்கள் ரட்சனே நான் அவனை வழிகெடுக்கவில்லை, மாறாக அவனை தூரமான வழிகேட்டில் இருந்து விட்டான். அவனை வழிகெட்டு விட்டான், நான் வழிகெடுக்கவில்லை என்று என்ன செய்வான் அவன், ஷைத்தான் சொல்லுவான். உடனே அவன் மனுஷன் அவனோடு தர்க்கம் புரிவான், அவன்கிட்ட சண்டைக்கு போவான். அப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், காலலா தக்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத். இந்த பாருங்க, நீ ரெண்டு பேரும் என்னிடம் தர்க்கிக்காதீர்கள், சண்டை போடாதீர்கள், நான் என்னுடைய எச்சரிக்கையை முன்பே அனுப்பிவிட்டேன், இனி யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, அவர்கள் அவங்களுடைய பாவத்தை சுமக்க வேண்டியதுதான். எனவே பிற சொல்லுவான், மாய் பத்துல் கவுல் லதைய வமான பிதல்லாமில் அபீத். நான் என்னிடம் வார்த்தை மாறாது, என்னிடம் வாக்கு மாற்றப்பட மாட்டாது. நான் சொன்னதுதான் உங்களுக்கு அந்த உலகத்துலதான் உங்களுக்கு என்ன செய்ய சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க நினைச்ச செய்தா சொல்லப்பட்டுச்சு. இங்க அப்படி இல்லை, இங்க பாவம் புட்டியும் பார்க்கப்பட மாட்டாது. என்னிடத்தில் கவுல், என்னுடைய சொல்லப்பட்ட வாக்கு மாற்றப்படாது. அதே நேரத்தில் என்னுடைய அடியார்களுக்கு நான் அநியாயமும் செய்பவன் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சொன்ன பிறகு இதெல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி நடக்கும். ஒரு மனிதன் ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள். அவனோடு இருக்கக்கூடிய மலக்குடைய பேரும் கரீனு, அவனோடு இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய பேரும் கரீனு. அந்த கரீனாக இருக்கக்கூடிய மலக்கு என்ன சொல்லுவார், கரீனாக இருக்கக்கூடிய ஷைத்தான் என்ன சொல்லுவான், ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை நடக்கும், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இதுக்கப்புறம் சுவனம் நரகம், சுவனத்துக்குண்டானவர்கள் சுவனத்துக்கு அனுப்பப்படுவார்கள், நரகத்துக்குண்டானவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வயோம நகூலு லி ஜஹன்னம ஹல் தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத். கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு வசனம். நாம் ஜஹன்னம் என்ற நரகத்திடம் கேட்போம், நரகமே நீ நிரம்பி விட்டாயான்னு கேட்போம். நரகமே நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்போம். வ தகூலு ஹல் மின் மஸீத். அந்த நரகம் சொல்லும், இன்னும் அதிகமாக இருக்கிறாங்களா, யா அல்லாஹ் இன்னும் நான் நிறையவில்லை, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் அதிகமா எனக்கு வேணும், இன்னும் ஆட்கள் இருக்கிறார்களா என்று நரகம் துடித்துக் கொண்டிருக்கும். பசி அடங்காமல் அது துடித்துக் கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதத்தை அதற்கு மேல் வைப்பான். கருணையாளன் ரப்பு, நீ இதுக்கு மேல் ஆசைப்படாத, உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, யாரெல்லாம் உன்கிட்ட வரணுமோ எல்லாரும் உன்கிட்ட வந்துட்டாங்க, இதுக்கு மேல உனக்கு கொடுக்கிறது ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல நீ ஆசைப்படாத என்று அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய பாதத்தை இந்த நரகத்துக்கு மேல வைப்பான். உடனே நரகம் அமைதியாக ஆகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களையே மிக்க பெரிய பேராசை கொண்ட ஒரு படைப்பினம் நரகம்தான் என்பதை நான் வெளிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கடுமையான கொடூரமான இந்த நரகத்திற்கு நம் அனைவரை பாதுகாப்பானாக. அடுத்ததாக நம்ம முக்கியமான சூரா ஒன்று பார்க்க போறோம். அதுதான் சூரத்துர் ரஹ்மான். சூரத்துர் ரஹ்மான் 55வது சூரா. இந்த சூரா மட்டும்தான் குர்ஆனிலேயே அல்லாஹ்வுடைய சிஃபத்து, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் பெயரும் ஒண்ணு. அப்போ இந்த அர் ரஹ்மான் என்ற சிஃபத்தும் ரஹ்மான் தான், அதே போல அல்லாஹ்வுடைய பெயரும் ரஹ்மான் தான். அதை வைத்து பெயர் சூட்டப்பட்ட ஒரே சூரா குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மான் மட்டும்தான். ஏன் அல்லாஹ் தஆலா ரஹ்மான் என்றதுக்கு பெயர் சூட்டினான் என்றால், காஃபிர்களுக்கு ரஹ்மான் என்ற வார்த்தை பிடிக்காது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லி காட்டுகிறான், காலு வமர் ரஹ்மான் அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்ஜுது லிர் ரஹ்மான், அளவற்ற அல்லாஹ் ரஹ்மான்
ரஹ்மான் என்ற அல்லாஹ்வுக்காக நீங்கள் சஜ்ஜா செய்யுங்கள் என்று சொல்லும் போது காஃபிர்கள் சொல்வார்கள், உமர் ரஹ்மான், ரஹ்மான் என்றால் யார் எனக்கு தெரியாது, ரஹ்மான் என்றால் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்கின்ற காரணமாக அந்த ரஹ்மானுக்கு நாங்கள் சஜ்ஜா செய்ய வேண்டுமா என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காஃபிர்களுக்கு மிக பிடிக்காத ஒரு வார்த்தை, ஒரு பெயர் என்று சொன்னால் அது ரஹ்மான் தான். எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வேண்டி அந்த ரஹ்மான், நான் தான் அந்த ரஹ்மான், அவன் என்னுடைய வேதம் தான் இந்த குர்ஆன், என்னுடைய தூதர் தான் இந்த முஹம்மத், எனவே இந்த சூராவுக்கு ரஹ்மான் என்ற பெயர் சூட்டுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இதற்கு சூரத் ரஹ்மான் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. பெயர் இல்ல, மன்னிக்கணும், ரஹ்மான் ரஹ்மான் என்ற வார்த்தை கொண்டு இந்த சூரா ஆரம்பிக்குது. ரஹ்மான் வார்த்தை கொண்டு இந்த சூரா அல்லாஹ் தஆலா சூராவை அப்படி ஆரம்பிக்கிறான். இதன் அடிப்படையில் தான் இந்த என்ன செய்யப்பட்டது, இந்த சூராவுக்கு ரஹ்மான் என்று பெயர் சூட்டப்பட்டது. இதில் அல்லாஹ் தஆலா 31 முறை ஃபபிஐ ஆலாய் ரப்பிக்குமா துகதிவான் என்ற வார்த்தை வருது. மனித இனமே, ஜின் இனமே, நீங்க 2 பேரும் உங்கள் 2 பேரின் ரப்புடைய எந்த அருட்கொடையை நீங்கள் மறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு அருட்கொடையாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒவ்வொரு அருட்கொடைக்கு பிறகு இந்த வார்த்தை சொல்றான். ஒரு அருட்கொடை அல்லாஹ் சொல்றான், இப்போ வானம், பூமி, மரங்கள், செடி கொடிகள் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்கின்றன என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு ஃபபிஐ ஆலா ரப்பிக்குமா துகதிவான் என்று சொல்லுவான். அதே போல மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், ஜின் எப்படி படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு ஃபபிஐ ஆலா ரப்பிக்குமா துகதிவான் சொல்லுவான். 2 கிழக்கு திசைகளும் 2 மேற்கு திசைகளுக்கு அதிபதியாக அவன் தான் இருக்கான் என்று சொல்லிவிட்டு ஃபபிஐ ஆலா ரப்பிக்குமா துகதிவான் என்று சொல்லுவான். 2 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய நிகழ்வை சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவான். இவ்வாறாக ஒவ்வொரு நியமத்தால சொல்லிவிட்டு ஜின் இனத்தையும் மனித இனத்தையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு நீங்க 2 பேரும் உங்க ரெண்டு இறைவனை எந்த அருளை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டு. ஏன் திரும்ப திரும்ப அல்லாஹ் ஏன் ஒரே வார்த்தையை அப்படி சொல்லி காட்டுகிறான் என்று கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு விரிவுரையாளர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப நாமே சாதாரணமாக யாராவது ஒருவருக்கு பல உதவிகள் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அவன் அந்த உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டு நமக்கு நம்மோடு நன்றி கெட்ட தனத்தோடு நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவன் மீது கோபம் கொண்டு ஆத்திரம் கொண்டு அவனை சந்திச்சு நான் ஒரு சில கேள்விகளை கேட்போம். என்ன கேட்போம்? நான் உனக்கு பண உதவி செஞ்சேனே, அதை மறுக்கிறியா? நீ வேலை இல்லாமல் இருந்தாயே, உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், அதை மறுக்கிறியா? நீ உங்க குடும்பம் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது, நீங்களும் உங்க குடும்பம் சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரம் தேவைப்பட்டது, அந்த வாழ்வாதாரத்தை உனக்காக நான் அமைத்து கொடுத்தேனே, அதை நீ மறுக்கிறியா? நீ வேலை இல்லாம தவித்துக் கொண்டிருந்தாய், உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், அதை நீ மறுக்கிறியா? இப்படியாக என்னென்ன உதவிகள்லாம் செஞ்சோமோ அந்த உதவிகள்லாம் சொல்லி இதை ஏத்துக்கிறதானே, இதை மறுக்கிறியா இல்லையா, இது ஒத்துக்கிறியா இல்லையா, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படிப்பட்ட உனக்கு எனக்கு துரோகம் செய்ய எப்படி மனசு வந்தது கேட்போம். இது நடைமுறை சாத்தியமான ஒன்று. அந்த பாணியைத்தான் அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட நியாமத்துகளை எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன்னு, இதை நீங்க ஏத்துக்கொண்டீங்களா மறுக்கிறீங்களா? ஏன் நீங்க இப்படி பண்றீங்க, ஏன் இதை நீங்க மறுக்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா இல்லையா என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா மனித ஜின்னத்தை நோக்கி சொல்லுகிறான். எனவேதான் 31 முறை இந்த வார்த்தையிடம் விரிவாக சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது நிறைய நியமத்துகள் அருட்கொடைகளை இதில் கூறியிருந்தாலும் இங்கு 2 சுவனங்கள் பற்றி சொல்றான். 2 சுவனங்கள், 2 குழுவினர், நல்லவர்களில் கூட 2 குழுவினர் சொல்றான். இதே போன்ற விஷயம் தான் வாக்கியால வருது. வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அல்லாஹ்வுக்கு முன்பு நிற்க வேண்டிய அந்த நிலையை கண்டு எவர் அஞ்சுகிறாரோ அவருக்கு 2 சுவனங்கள் உண்டு. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்பு போய் நிற்க வேண்டுமே என்று எவர் அஞ்சு வாழ்கிறாரோ அவருக்கு 2 சுவனங்கள் உண்டு. கீழே வரப்பாங்க. இது எத்தனாவது வசனம்? இது 46வது வசனம். இதே போன்று 62வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமின் தூனிஹிமா ஜன்னதான், இது 2 அல்லாம இன்னொரு 2 சுவனமும் உண்டு. அதான் சொல்றான். மொத்தம்
4 சோனங்கள். அது யாரு, இது யாரு? மேலே சொல்லக்கூடிய 2 சோனத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரு, கீழே சொல்லக்கூடிய 2 சோனத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரு? இந்த 2 பேருமே நல்லவர்கள். ஆனால் 2 பேருக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கு. அவர்கள் மேலானவர்கள், இவர்கள் கொஞ்சம் தரத்தில் குறைந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், 2 சோனங்கள் இருக்கின்றன. 2 சோனம் வெள்ளியில் ஆனது. அந்த சோனம் முழுவதும் வெள்ளியால் ஆக்கப்பட்டது. அதனுடைய பாத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் வெள்ளியால் ஆனது. இன்னும் 2 சோனங்கள் இருக்கின்றன, அது முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது. அந்த 2 தங்கத்தாலான சோனத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், மற்ற எல்லா பொருட்களும் அனைத்துமே தங்கத்திலான் ஆனது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய சரியான சஹீஹான ஹதீஸ். அப்ப மேலே சொல்லப்பட்ட அந்த 2 சோனம் என்பது தங்கத்திலான் ஆனது. கீழே சொல்லப்படுகிற 2 சோனம் என்பது வெள்ளிதான் ஆனது. மேலே சொல்லப்பட்டவர்கள், அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலிமன் காஃப மகாம ரப்பி ஜன்னத்தான், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தவர்களுக்கு 2 சோனம் உண்டு. அது எப்படிப்பட்ட சோனம்? ஃபபி ஐ ஆலாய் ரப்பிக்குமா துகதிபான், நீங்க 2 பேரும் உங்களுடைய 2 பேரின் இறைவனின் எந்த அருட்கொடையை நீங்கள் மறுக்கிறீர்கள்? ஜவாதா அஃப்னான், இவ்விரண்டு சோலைகளும் அடர்ந்த கிளைகளுடையவையாகும். இந்த 2 சோனங்களும் அடர்ந்த கிளைகளை உடையவையாகும். பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபீஹிமா ஐனான் தஜ்ரியா, இந்த 2லும் 2 நீரூற்றுகள் ஓடுகின்றன, பாய்ந்து ஓடுகின்றன. ஃபீஹிமா மின் குல்லி ஃபாக்கியத்தின் ஸௌஜான், அந்த 2லும் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் 2 வகைகள் உண்டு. முத்தகீன அலா ஃபுர்ஷின் பதாயினுஹா மின் இஸ்தபரக் வதனா ஜன்னத்தனிதான், அவர்கள் பட்டு விரிப்புகளின் மீது உள்ளபடி பட்டு விரிப்புகளில் உள்ள பஞ்சனைகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அவற்றின் உட்பகுதிகள் இஸ்தபரக் எனும் கனத்த பட்டினால் ஆனவையாக இருக்கும். அவ்விரு சோலைகளின் பழங்கள் பறிப்பதற்கு நெருக்கமாக இருக்கும். பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபீஹின்ன காஸிராத்து தர்ஃபி லம் யத்மிஸுஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அதிலே கீழ் நோக்கிய பார்வையுடைய அழகிய கன்னிகளும் இருக்கிறார்கள். இவளுக்கு முன்னர் அவர்களை எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை. கன்னஹுன்னல் யாகூத்து வல் மர்ஜான், அவர்கள் அழகிகளான அவர்கள் ஒளியில் வெண்முத்தையும் பளபளப்பில் பவளத்தையும் போன்று இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரர்களே, இது யார் என்றால் வாக்கியாவை படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் தஆலா 3 குரூப்பாக பிரிப்பான மறுமையில. முதல் குரூப் சாபிகூன், முந்தியவர்கள், முந்தி சென்றவர்கள், ஈமான் கொள்வதிலும் நன்மை செய்வது முந்தி சென்றவர்கள், அவர்கள் சோனவாசிகள். 2வது குரூப் அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்தார்கள், அவர்கள் சோனவாசிகள். ஆனா சாபிகின் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இருப்பார்கள், வலது புறத்தார் கொஞ்சம் அதோட அந்தஸ்து குறைந்தவர்கள் இருப்பார்கள். மேலே சொன்ன அந்த இப்ப நான் படிச்ச ஆயத்து இது எல்லாமே சாபிகங்களுடையது. முந்தி சென்று ஈமானில் முந்தியவர்கள், நன்மைகளில் முந்தி செல்லக்கூடிய இருந்தார்களே, அவர்களுக்கு உண்டானது. கீழே வரக்கூடிய வமீந்துஹிமா ஜன்னத்தான், இந்த 62வது வசனத்திலிருந்து அதாவது 73வது வசனம் வரைக்கும் உள்ள 76 வரைக்கும் உள்ள வசனங்கள், அந்த அவர்களும் சோனத்துக்குரியவர்கள் தான். அவர்கள் யார் என்றால் வலது புறத்தார்கள். அப்ப மொத்தம் 4 சுவனங்கள், 2 தங்கத்திலான சுவனம், 2 வெள்ளியால் ஆன சுவனம். தங்கத்திலான சுவனத்துக்கு முந்தி சென்ற நல்லவர்கள் வாரிசுகளாக ஆகுவார்கள். வெள்ளியிலான சுவனத்துக்கு வலது புறத்தா வாரிசுகள் ஆகுவார்கள். இந்த இடத்தில் ஃபீஹிமா ஐனான் தஜ்ரியான், 2 ஆறுகள் ஓடுகின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 2 ஆறு இது, ஒன்னு தஸ்னீம், இன்னொன்று சல்சபீல். அந்த ஒரு ஆறுக்கு பெயர் தஸ்னீம், ஒரு நீரூற்றுக்கு பெயர் தஸ்னீம், இன்னொரு நீரூற்றுக்கு பெயர் சல்சபீல். இதுக்கு பின்னாடி அது சம்பந்தமான விஷயம் வருது. இது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இதை நீங்க இதோடைய தர்ஜுமாக்களை படிச்சு பாருங்க.
மாஷா அல்லாஹ் ரொம்ப அருமையாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய மனமெல்லாம் அப்படி குளிர்ந்து போகும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த சூனத்தில் 2 சூனங்கள் அல்லாஹு தஆலா அருக்குறையை செஞ்சிருக்கிறான், வாரி வழங்கியிருக்கிறான். தனக்காக வாழ்ந்த அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவு பிரம்மாண்டமான பரிசுகளை அல்லாஹ் கொடுக்கிறான், தயார் செய்திருக்கிறான் என்பதை பற்றி என்ன செய்ய முடியும், நாம அறிந்து கொள்ள முடியும். அதே சகோதரர்களே, அடுத்து நாம் பார்க்க இருக்கிற சூரத்துல் வாக்கியா. வாக்கியாவும் மிகச் சிறந்த அருமையான ஒரு சூரா. சூரத்துல் ரஹ்மான் குறித்து ஒரு 5 விதமான செய்திகள் சொல்லப்படுது. அதனுடைய சிறப்பு குறித்து அந்த 5 விதமான செய்திகளும் ரொம்ப ரொம்ப பலகீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது. உதாரணமாக ஒரு செய்தி, சூரத்துல் ரஹ்மானுக்கு மணப்பெண் என்று ஒரு பெயர் இருக்கின்றது, அரூசா. சூரத்துல் அரூசா என்று சொல்வார்கள். அரூசா மணப்பெண். மணப்பெண் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. ஏனென்றால் மணப்பெண் இப்படி அலங்கரிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு அழகாக ஆக்கப்பட்டு ஒரு இடத்தை அமர வைக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த சூரா குர்ஆனுடைய அலங்காரமாக இருக்கின்றது, குர்ஆனுடைய அழகாக இருக்கின்றது என்பதற்காக அது என்ன செய்யப்பட்டிருக்கு, மணப்பெண் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இது முழுக்க முழுக்க இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. அதே போன்று இரவு நேரத்தில் இந்த சூரத்துல் ரஹ்மானை 11 முறை ஒருவர் ஓதினால் அவருடைய எல்லா துன்பங்களும் அவருக்கு போய்விடும் என்று ஒரு செய்தி இருக்கின்றது. அதுவும் பலகீனமான செய்தி. அல்லாஹ் அவர்கள் துன்பத்தை போக்குவதற்காக அல்லாஹ்விட கைதை சொல்லிக்கிறாங்க தவிர சூரத்துல் ரஹ்மானை ஓத சொல்லல. ஏன்னா அவங்க ஏன் சூரத்துல் ரஹ்மான் அல்லாஹ் ஓதிட்டு போயிருக்கலாமே, அவங்க அப்படி செய்யல. இதுவும் செய்தி சரியில்லை. 3வது செய்தி ஒன்று இருக்குது, ரஹ்மானை தொடர்ந்து ஓதி வந்தால் அந்த ரஹ்மான்ல சூரத்துல் ரஹ்மான்ல சொல்லப்பட்ட எல்லா நியமத்தும் அவருக்கு கிடைக்கும் என்று செய்தி இருக்கின்றது. இதுவும் பலகீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது. எனவே இப்படிப்பட்ட ரஹ்மான் சூரத்துல் ரஹ்மானை குறித்து வரக்கூடிய அத்தனை சிறப்பு பட்டு வரக்கூடிய அத்தனை செய்திகளும் பொய்யானது. யாரும் நம்ப வேண்டாம். யாரும் சொன்னாலும் கூட அதுக்கு நீங்க ஆதாரத்தை கேளுங்க என்று நான் உங்கள்ட்ட சொல்லிக்கொண்டு அடுத்த சூரத்துல் வாக்கியாவுக்கு நான் வருகின்றேன். சூரத்துல் வாக்கியா இது 56வது சூரா. வாக்கியா சம்பந்தமா வரக்கூடிய செய்தியும் பலகீனமானது. வாக்கியா ஒவ்வொரு நாளும் மக்ரிப் பிறகு ஓதினால் வறுமை நீங்கும் என்று சொல்லி நிறைய பேர் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து நம்ம பள்ளிகள்ல பார்க்கலாம். மக்ரிப் ஆயிட்டா மக்ரிப் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் சூரத்துல் ரஹ்மான் வாக்கியாவை தொடர்ந்து மறக்காமல் ஓதக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பாக்குறோம். என்ன காரணம்? வறுமை நீங்கும் வறுமை நீங்கும்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து ஓதிக்கிட்டா இருக்காங்க. அவங்க வறுமை நீங்கிற மாதிரி தெரியல. அவங்க தொடர்ந்து தன்னுடைய தாயை விட்டு தந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப காலமா கத்தலே இருக்கிறாங்க. ஊருக்கு போன பாடு இல்லை. வறுமை நீங்கிச்சுன்னா ஏன் இங்கே கடந்து கஷ்டப்படணும்? அந்த ஒரு லாஜிக்கும் அவங்க புரிய மாட்டேங்கிறாங்க. அப்ப இது வாக்கியா மக்ரிப் பிறகு ஓதுவதால் வறுமை நீங்கும் என்ற விஷயமும் பொய்யானது, அதுவும் போலித்தனமானது. அல்லாஹ் சூரத் வாக்கியாவுடைய ஆரம்பத்துல இந்த வாக்கியா என்பது மறுமையினாருடைய ஒரு பெயர், மறுமையினாருடைய பெயர் ஒன்றாக இருக்கிறது. காரணம், நிகழக்கூடிய ஒன்று நிகழுமானால், வாக்கியான்னு சொன்னா நிகழக்கூடிய ஒண்ணு. எது நிகழும்? மறுமையினால் நிகழப்போகுது. எனவே மறுமையினால் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணமாக இந்த வாக்கியா என்பதும் மறுமையினாருடைய பெயராக இருக்கின்றது. ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நிகழக்கூடிய சம்பவம் நிகழ்ந்து விடும், அது பொய் கிடையாது, அது வந்தால் சிலரை அது உயர்த்தி விடும், சிலரை அது தாழ்த்தி விடும் என்று சொல்லிவிட்டு என்ன என்ன நடக்கும், அது அந்த நாள் ஏற்பட்டால் பூமி எப்படிப்பட்ட நிலைக்கு போகும், மலைகள் எப்படிப்பட்ட நிலைக்கு போகும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு வகுந்து அஸ்வாஜ தலாதா, நீங்கள் 3 வகையாக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு வகை அஸ்ஹாபுல் மைமனத்தி அஸ்ஹாபுல் மைமனா, ஒரு வகை வலது புறத்தார். வலது புறத்தார் என்றால் யார்? அஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா. 2வது வகை இடது புறத்தார். இடது புறத்தார் என்றால் யார்? வஸ்ஸாபிகூன் சாபிகூன். 3வது வகையினர் முந்தி சென்றவர்கள், அவர்கள் நன்மையிலும் முந்தியவர்களே. உலாயிக்கல் முகர்ரபூன், இவர்கள் தான் மிக்க நெருக்கமானவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நயீம், அருள் பாக்கியமிக்க சூழல்களில் அவர்கள் இருப்பார்கள். சுல்லத்து மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், முந்தியவர்கள் ஒரு பெரும் கூட்டமும் பிந்தியவர்கள் மிக குறைவான கூட்டமும் அதில் இருப்பார்கள். அலா சூரி மௌதூனா, தங்க இலைகளால் செய்யப்பட்ட கட்டில்களில் இருப்பார்கள். முத்தகீன் அலைஹா முத்தகாபிலீன், அந்த கட்டில்கள் சாய்ந்தவாறு ஒருவருக்கு ஒரு முன்னோக்கியவர்களாக அமர்ந்திருப்பார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முகல்லதூன், நிரந்தரமாக சிறுவர்களாக இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் அவர்களை சுற்றி அந்த அக்வாபி அபாரிகா வ காசிபி மயின், மது கிண்ணங்கள், மதுவால் நிரப்பப்பட்ட கிண்ணங்களை
கொண்டு அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த மதுவை குடிக்கின்ற காரணமாக அவர்கள் மதி மயக்கத்துக்கு ஆளாக மாட்டார்கள், தலைவலிக்கும் ஆளாக மாட்டார்கள், அவர்கள் தலைவலிக்குள்ளாகவும் ஆக மாட்டார்கள். அவர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பழங்கள் அவர்களுக்கு இருக்கும். எதை விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட இறைச்சிகள் மாமிசங்கள் அவர்களுக்கு இருக்கும். அழகான கண் அழகிகள் அவர்களுக்கு மனைவிகளாக இருப்பார்கள். அவர்கள் பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். அவர்கள் உலகத்தில் செய்த நன்மையான காரியங்களுக்கு கூலியாக அவர்களுக்கு அந்த ஹூர் ஐன் பெண்கள் கிடைப்பார்கள். அதில் அவர்கள் எந்த ஒரு தேவையில்லாத பேச்சுக்களையோ பாவம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களை அவர்கள் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, எப்பொழுதும் சாந்தி சாந்தி சலாம் சலாம் என்ற சொல்லை தவிர எதை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது யாரு? இது சாபிகூன். இந்த இப்ப சொன்ன இந்த சொர்க்கத்துக்கு வந்துச்சு இல்லையா, இந்த சூனங்கள் எப்படிப்பட்ட சூனங்கள் நல்லா சொன்னா இல்லையா, இது யாருக்கு? இது சாபிகூன், முந்தி சென்றவர்களுக்கு உண்டான சுவனம், அவர்களுக்கு உண்டான அருக்கொடை. இவர்களுக்கு ஹூரைன் கொடுக்கப்படும். பின்னாடி அஸ்ஹாபுல் யமீன் வஸ்ஹாபுல் யமீன் அவர்களுக்கு ஹூரைன் கொடுக்கப்படும். ரெண்டு பேருக்குமே ஹூரைன்கள் உண்டு, ரெண்டு பேருக்குமே உணவு உண்டு, ரெண்டு பேருக்குமே பானம் உண்டு, ரெண்டு பேருக்குமே நாற்காலிகள் உண்டு, ரெண்டு பேருக்குமே படுக்கை உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் சாபிகளுக்குள்ள தரம் உயர்ந்ததாக இருக்கும், அஸ்ஹாபுல் யமீன் வலது புறத்தாருடைய தரம் குறைந்ததாக இருக்கும். அவர்களுடைய அமலுக்கு தக்கவாறு அவர்கள் தரம் பிரிக்கப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா ஹூரைன் கீழே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அதே படிச்சிடுறேன். வஸ்ஹாபுல் யமீன் வஸ்ஹாபுல் யமீன் வலது புறத்தார் என்றால் யார்? ஃபீ சித்ரி மஹ்தூத், முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு நிழலில் இருப்பார்கள். வதல்ஹி மம்தூத், அடி முதல் நுனி வரை கொடை கொடையாக தொங்கக்கூடிய வாழை மரத்தின் கீழ் இருப்பார்கள். வலில்லி மம்தூத், மிக நீண்டதொரு நிழலில இருப்பார்கள். வமாய் மஸ்கூப், அல்லாஹ்வால் ஓடவிடப்பட்ட தண்ணீரில் இருப்பார்கள். வஃபாக்கத்தின் கஸீரா, அதிகமான கனிவர்க்கங்களில் இருப்பார்கள். லா மக்தூஅத்தி வலா மம்னூஆ, அந்த கனிவர்க்கம் எல்லா காலத்திலும் அதுக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும், எந்த ஒரு காலத்திலும் அது அறுபடாது. அதே போன்று சாப்பிடுவதற்கும் அது தடை செய்யப்படாதது. உயர்தரமாக வைக்கப்பட்ட விரிப்புகளில் அவர்கள் இருப்பார்கள். இங்க எப்படி சொல்றான்? இது ஹூரைன் தான். இந்த ஹூரைன் என்ற இந்த பெண்களை அல்லாஹ் புதிய படைப்பாக படைப்பான். அவர்கள் எல்லாம் கன்னிகளாக ஆக்குவான். தன் கணவர் மீது, ஒருவன் சொன்னா கணவன் மீது பாச உடையவராக இருப்பார்கள். ஒருவன் தன் கணவர்கள் மீது பாச உடையவராக இருப்பார்கள். அத்ராபா, சம வயதுடையவராக இருப்பார்கள். அஸ்ஹாபில் யமீன், இது எல்லாமே வலதுபுறத்தாருக்கு சுல்லத்துல் அவ்வலீன், முந்தி சென்றவர்களில் ஒரு பெரும் கூட்டமும், சுல்லத்துல் ஆகிரீன், பிந்தில் வந்தவர்களில் ஒரு பெரும் கூட்டமும் இதற்காக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ரெண்டு பேருக்குமே ஹூரைன் உண்டு. நான் சொன்ன மாதிரி என்ன, அந்த சில கொஞ்சம் வித்தியாசம், தரத்தை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனா ரெண்டு பேருக்குமே இந்த உலகத்தில் மாணவர்கள் நற்செய்தி சொல்வார்கள். நான் புஸ்தகத்தை படிச்சுமே, அதாவது யார் இந்த எங்களுடைய ரட்சகர் அல்லாஹ் என்று சொல்லி அதை நினைத்திருக்கிறார்களோ மாணவர்கள் இறங்குவார்கள். இறங்கி நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சூழத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுங்க, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்வார்களே. ரெண்டு பேருக்குமே அந்த சுப செய்தி உண்டு. ஆனால் மறுமையில் தான் அல்லாஹ் என்ன செய்வான், கொஞ்சம் வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு தரம் உயர்ந்ததாக இருக்கும், உங்களுக்கு தரம் குறைந்தாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, ஹூரைன் சம்பந்தமாக ஒரு செய்தி. ஹூரைன் என்றால் என்ன? ஹூர் என்றால் என்ன? அதாவது ஐன் என்றால் கண்ணு, ஹூர் என்றால் ஷித்தத்து பயாதுல் ஐனி ஃபி ஷித்தத்தி சவாதிஹா. இந்த கண்ணு உள்ள இருக்குல்ல, கண்ணு உள்ள வெள்ளை பகுதி, இந்த வெள்ளை பகுதி ரொம்ப கடுமையான வெள்ளையாக இருக்கும். கருப்பு பகுதி கடுமையான கருப்பா இருக்கும். கடுமையான கருப்பு பகுதிக்கு கருப்பு பகுதியிலே கடுமையாக வெள்ளையாக இருக்கக்கூடிய கண்களுடைய, கடுமையான கருப்பும் கடுமையான வெள்ளையும் இருக்கக்கூடிய கண்களை உடைய கன்னிகள் என்று பெயர். ஹூர் என்றால் ஹூர் அழகியர்.
ஹூர் என்று சொன்னால் அழகிகள், ஈன் என்றால் அழகான கண்கள். இது இப்படி சொல்லப்படுது, ஈன் என்றால் அழகான கண்கள், இவ்வாறு சொல்லப்படுது. அருமை சகோதரர்களே, இந்த வெளிப்பாட்டு என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், நிசாவுன் லா யஅலமு பிகதார ஹுஸ்னிஹின்ன வ ஜமாலிஹின்ன இல்லல்லதி ஹலகஹுன்ன. இவர்கள் எப்படிப்பட்ட பெண்கள் என்றால், இவர்களுடைய அழகின் தரத்தை அவர்களை படைத்த ரப்பை தவிர வேறு யாருமே அறிய முடியாது. அவர் அழகை யாரும் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவர்களுடைய அழகின் தரம், அந்த அழகின் வர்ணனை யாராலும் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. வலாகின்னஹுன்ன ஜமீலாத் தய்யிபாத் ஹஸனாத்துல் அக்லாக் வஸ்ஸீரா. ஆனால் அவர்கள் அழகிகள், அழகானவர்கள், நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள், ஒழுக்கமானவர்கள், நல்ல நடத்தை உடையவர்கள். وَإِذَا رَآهَا الْمُؤْمِنُ عَرَفَ حَالَهَا بَعْدَ ذَلِكَ إِذَا دَخَلَ الْجَنَّةَ. ஒரு மூமின் சுவனத்துக்கு போன பிறகுதான் அவர்களை பற்றி தெளிவாக அறிந்து கொள்வான். அவர்களுடைய அஹ்லாக், அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய குணம், அவர்களுடைய மனம், அவர்களுடைய அழகு எல்லாத்தையும் ஒரு மூமின் என்ன செய்வான்? சுவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அறிந்து கொள்வான். பிறகு இமாம் ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தமா கேள்வி கேட்கப்படுது. அப்ப பின் பாஸ் அவர்கள் பதில் தருகிறார்கள், வலா யஅலமுல் மாத்தா அல்லதி குலிக்ன மின்ஹா இல்ல அல்லதி ஹலகஹுன்ன. அவர்கள் எதால படைக்கப்பட்டாங்க என்பது கூட யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் தான் அறிவான். மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டார்கள், வானவர்கள் நூறு ஒளியால் படைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எதால படைக்கப்பட்டார்கள் அது தெரியாது. ரசூல் அதை குறித்து ஒன்னும் சொல்லல, அது அல்லாஹ் தான் அறிவான் என்று சொன்னார்கள். அம்மா அஸ்வாஜு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுன்ன லஹு ஃபில் ஆখিরা. ஆனால் நபி சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கே அங்கே மனைவிமார்களாக இருப்பார்கள். அவங்க யாருக்கும் மனைவியா போக மாட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்ன சில விஷயம். அல்லாஹ்வின் தூதருக்கு மனைவிமார்கள் உலகத்துல யார் இருந்தாங்களோ அவங்களே மறுமையிலும் அல்லாஹ்வின் தூதருக்கு மனைவிமார்களாக இருப்பார்கள். ரெண்டே ரெண்டு செய்தி ஹதீஸ் இவருக்கு ஹதீஸ் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஹூரையின் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி என்ன சொன்னால், புகாரியில இடம்பெறுகின்றது. லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஸௌஜதானி மினல் ஹூரில் ஈன். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அங்கே ஒவ்வொரு சோழவாசிக்கும் ஹூரைன்களிலிருந்து 2 மனைவிகள் கொடுக்கப்படுவார். யுரா முஹு சூகிஹின்ன மி வராயில் அஸ்மி வல் லஹ்மி மினல் ஹுஸ்ன். அந்த ஹூரைன் பெண்ணுடைய அழகின் காரணமாக அவருடைய தொடைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை, அந்த மஜ்ஜை தொடைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜையானது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜையானது அந்த காலினுடைய அந்த காலின் அந்த சூக்கன காலு, அந்த பாதத்தின் மஜ்ஜையானது அந்த பாதத்தினுடைய எலும்புகள் மற்றும் சதையை தாண்டி உள்ளே தெரியும். அவர் அழகின் காரணமாக அந்த அளவுக்கு அவர் அழகாக இருப்பார்கள். இன்னொரு ஹதீஸ் இருக்கின்றது, லவ் அன்ன இம்ரஅத்தன் மின் நிஸா அஹ்லில் ஜன்னா இத்தலஅத் இலல் அர்தி லஅதாஅத் மா பைனஹுமா. அதாவது சூரவாசிகளின் பெண்களிலிருந்து ஒரு பெண் பூமியை உற்று நோக்கினால் அந்த பூமி முழுவதையும் அவள் ஒளியால் நிரப்பி விடுவாள். வல மலஅத் மா பைனஹுமா ரீஹன். வானம் மற்றும் பூமிக்கு இடையில் உள்ள இடத்தை நறுமணத்தால் நிரப்பி விடுவாள். வல நஸீஃபுஹா அலா ரஅஸிஹா கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. அவருடைய தலையில் இருக்கக்கூடிய துப்பட்டா இருக்கு இல்லையா, ஓடுனி, அது உலகம் மற்றும் அதில் இருப்பதை விட மிகச் சிறந்ததாக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். புகாரில 2643வது ஹதீஸ். இன்னும் நிறைய ஹதீஸ்கள் அவர்களை குறித்து இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சோனவாசிகளுக்காக எத்தனையோ அருக்கொடைகளை தயார் செய்து வைத்திருக்கின்றார். இன்னும் மேலே சொல்ல அருக்கொடைகள் ஒன்று, சாபிகீன்களுக்கு உண்டான அருக்கொடைகள், அஸ்ஹாபுல் யமீன் கொண்ட அருக்கொடைகள், ரெண்டும் ஒரே விதமாக அருக்கொடையாக இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசத்தோடு இருக்கின்றன. ஆனால் அந்த ஹூரைன்களில் அல்லாஹ் என்ன செய்வான்? வித்தியாசத்தை ஏற்படுத்துவான். இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அதாவது சூனத்துல ஃபுல்லா வல்லதி நஃப்சு முஹம்மதி பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, இன்னில அர்ஜு அன் தகூனு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னah, நீங்க சூனவாசிகளில் பாதியாக இருப்பீர்கள். சூனம் ஃபுல்லா அதுல பாதி யார் இருப்பாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த அத்தனை நபிமார்களின் உம்மத்தில் இருப்பார்களாம். அதுக்கு நேர் பாதி நாம இருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுவனத்தில் நீங்கள் சுவனவாசிகளில் பாதியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். லா யதுகுலுஹா இல்லா நஃப்சு முஸ்லிமா, ஒரு முஸ்லிமை தவிர வேறு யாரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் இடம் வருகின்றது. ஆக அருமை சகோதர சகோதரிகளே, சுவனம் நமக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, நல்லவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கீழே தீவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்பதை மட்டும் நாம் என்ன செய்வோம், பார்த்து விட்டு முடித்து விடுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால், இடது புறத்தார் இருக்கிறார்கள். அந்த இடது புறத்தார் என்றால் யார்? ஃபீ சமூமின் வ ஹமீம், அடர்ந்த அதாவது கொடிய அனல் காற்று. சமூம் என்று சொன்னால் கொடிய அனல் காற்றிலும், அதாவது கடைசி வரை கொதித்து அந்த கொதிப்பின் எல்லையை அடைந்து விட்ட கொதி நீரிலும் அவர்கள் இருப்பார்கள். அடர்ந்த இருண்ட புகையின் நிழலில் அவர்கள் இருப்பார்கள். லா பாரிதி வலா கரீம், குளிர்ச்சியும் இருக்காது, எந்த ஒரு சுகமும் இருக்காது. இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன், அவர்கள் இதற்கு முன்பு உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்தார்கள். வகானு யுஸிரூன அல் ஹிந்த் அஸீம், அவர்கள் பெரிய பெரிய பாவத்தின் மீது தொடர்ந்து நிலையாக நிலைத்திருந்தார்கள். வகானு யகூலுன ஐதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் இன்னா லமப்ஊஸூன், அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆன பிறகும் எலும்பாக ஆகி மக்கி போன பிறகும் நாங்களும் எங்களுடைய மூதாதையர்களும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா என்று கேட்டார்கள். குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன் லமஜ்மூஊன இலா மீகாதி யௌமின் மஅலூம், நபி நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களும் உங்களுடைய பின்னோர்களும் நீங்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நாளின் குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இங்கே நரகவாசிகளின் பயங்கரத்தை, அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்ற பயங்கரத்தையும் இங்கே பட்டியல் போட்டு நம் அனைவரும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் திருந்துங்கள், நீங்கள் பாவத்தை விலகி விடுங்கள், நல்லவர்களாக மாறுங்கள், பாவம் செய்திருந்த அந்த பாவத்திலிருந்து பாவ மீட்சியை அல்லாஹ்விடம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தமான தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இங்கே சூனவாசிகளின் அருட்கொடைகளை, அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த சூனத்தை குறித்தும் சூனத்தினுடைய அருட்கொடை குறித்தும் சொல்லி நமக்கு ஆர்வமூட்டியும், நரகவாசிகளை குறித்து சொல்லி அந்த நரகவாசி கிடைக்கக்கூடிய பயங்கரமான தண்டனைகளை சொல்லி நமக்கு அச்சமூட்டியும் அல்லாஹ் தஆலா இந்த சூரா நெடுகிலும் கூறுவதை பார்க்க முடியும். எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னை உங்களை வாக்கியல்வானாக. ஆதம் இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى